மக்கா மேனகா இந்த 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாமியா வீட்டு போகலாம்ல. அட கடவுளே, என் சம்மந்திக்காரே தெரிஞ்சு அவன் மாமியா விட்டு போறான்னு பார்த்தானு என் மாமியார் மறுபடியும் பல்டில அடிக்கிறாங்க. அவதான் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புத்தி மாறி மாமியா விட்டு கிளம்புறேன்னு நிக்கிறா. என் மாமியார் வேற இன்னும் 2 நாளுக்கு இருந்துட்டு போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவ வேற என் மாமியார் சொல்றது கேட்டு 2 நாள் இங்க இருந்துருவாளோ. மேனகா செல்லும் அத்தைதான் சொல்றாங்க இல்ல, இன்னும் 2 நாள் கூட இங்க இருந்துட்டு போமா. எங்க அம்மா பாசத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. நாம தாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்க அம்மா சொல்றாங்கன்னு கூட 2 நாள் இங்கே இருந்துட்டு இருக்க முடியுமாங்க? அப்படின்னா அப்படிதாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். உண்மையிலே என் சம்மந்திக்காரி தெரிஞ்சிட்டா. என் சம்மந்திக்காரிக்கு தலையில அடிபட்டது நமக்கு நல்லதாட்டு போச்சு. அக்கா மரமோ என்ன சொல்றாரு? கூட 2 நாள் இருந்துட்டு போலன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அக்கா இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு போலாம்லக்கா. எம்மா நானே எங்க மாமியார் வீட்டுல இருந்து வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. மாமியார் வீடுனா மாமியார் மருமோ சண்டை பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு நான் இப்படி அம்மா வீட்லயே வந்து இருக்க முடியுமா? இங்கே இருந்துட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் ஒன்னதனமா குத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் என் மாப்பிள்ளையும் பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளையா இவரும் வந்துட்டாருன்னு. 2 நாளைக்கு கேட்கக்கு நல்லா இருக்கும். அப்புறம் யாராவது ஏதாவது சொன்னா உனக்கு சங்கடமா இல்லாம இருக்கும். ஏய் அப்பா, என் சம்மந்திக்காரியா இப்படி பேசுறா? எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் மாமியா வீட்டுல இருந்து வந்தா எப்படியாவது என் மாமியார் அவளை வீட்டை விட்டு அனுப்புக்கு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லனா நான் எதையாவது பண்ணி அவளை மூட்டை முடிச்சு எல்லாம் கெட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடக்க வழி பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்னன்னா என் சம்மந்திக்காரி அவளே நான் மாமியார் வீட்டுக்கு போறேன்ல ஒத்த கால நிக்கா. அம்மா யாராவது ஒன்ன குத்தம் சொன்னா எனக்கு மனசு சங்கடமா இருக்கேன் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, கூட 2 நாள் இருந்துட்டு போனா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இது நம்ம வீடு. தெரியுமா நம்ம வீடுன்னு இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல. நான் எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும். அட்ரஸ் அக்கா அப்படி போடு. அதுக்கு இல்ல மக்கா, நீ இப்படி திடுதிடுப்புன்னு ஊருக்கு கிளம்புன்னு யாருக்கு தெரியும் மக்கா? நம்ம வள்ளி அக்கா வியாழாச்சதான் இந்த அதிரசம் முறுக்கு பணியாரம் எல்லாம் செய்வாங்க. சரி அப்ப நீ கூட 2 நாள் இருந்தேன்னா உனக்கு அவகிட்ட சொல்லி மொத்தமா வாங்கி தந்து விடலான்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, முதுக்கு அதிரசம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டதானம்மா. அதுக்கு இல்லம்மாக்கா, வீசினகை வெறுங்கையோட போறிய எனக்கு மனசு சங்கடமாயிலாம் இருக்கு. நான் எங்கம்மா வீசினகையும் வெறுங்கையுமா போறேன். அதான் மைனி எனக்கு ஒரு பை நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே, எனக்கு அதுதானே பெரிய சந்தோஷமா இருக்கு. வள்ளியக்கவிட்டா முறுக்கு அதிரசம் பணியாரம் எல்லாத்தையும் வாங்கி வச்சு அடுத்த வாரம் அண்ணன் வருவா இல்லம்மா, அண்ணன் கிட்ட கொடுத்து விடு. ஏன் மேனகா சொல்ல இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அதிரசம் முறுக்கு பணியறதுக்காக என் மாமியா வீட்டுக்கு இன்னை நான் போயிட்டு வேலைக்கிழமை திரும்பி வாரேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, அடுத்த வாரம் அண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்றா. ஏக்கா தலையில அடிபட்டது மேனகாவை எப்படியெல்லாம் பேச வைக்குது பாத்தீங்களா? ஆமா தம்பி, பேச்செல்லாம் ரொம்ப பயங்கரமா எல்லாம் இருக்கு. என்னங்க என் மைனி கிட்ட ஏதோ தலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏக்கா பாத்தீங்களா, நம்ம எங்க நின்று பேசிட்டு இருக்கோம், அவன் அங்க நின்றுட்டு கவனிச்சுட்டே இருக்கான். அது யாரு? நம்ம மீன் செல்ல இல்ல, அது மேனகா. தலைனா நீ அவங்க வீட்டு தலைவியா, அதான் தம்பி என்கிட்ட சொன்னாரு. ஆமா மேனகா, நீ நம்ம வீட்டு குடும்ப தலைவி இல்ல, அதுதான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏங்க நான் தலைவி, அப்ப நீங்க தலைவன். ஆமா ஆமா, அவரு தலைவன், இவ தலைவலி. ஏங்க அப்ப நான் ராணினா நீங்க ராஜா இல்ல? ஆமா ஆமா, நீ ராணி இல்ல மகாராணி. இத பார்த்தா யாருக்கு தலையில அடிபட்டுருக்குன்னு தெரியலையே. மருமோள என் மோள மருமோனு எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா? ஆமத்த, இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தாலே
போதும், அவங்க நல்லபடியா இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் சரிதான். சரிம்மா, இங்கே நின்று பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லம்மா. அங்க கிளம்புறோம், இப்பவே நேரம் ஆயிடுது. இப்ப வீட்டுக்கு போனா ஒரு 1/2 மணி நேரத்துல சேர்ந்துடலாம். அப்புறம் மதியம் சமையல் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குல்லம்மா. வீட்டுல வயசான மாமியார் மாமனார் இருக்காங்கல்ல, உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் இல்லம்மா. என்னாச்சு மைனியோ, ஏன் இப்படி அழுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மருமகளா? இது நான் கவலையில அழல, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர். கடவுளே, என் சம்பந்திக்காரி நல்லபடியா திருந்திட்டா. ஆனா பேசுற பேச்செல்லாம் கேட்டா நான் பயங்கரவாதியா மாறிடுவேன் போல இருக்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிம்மாக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இனி என் மாமியா வீட்டுல எதுக்கும் கண்டவனும் போட மாட்டேன். நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பாயிருமா. அப்புறம் மருமோனையும் நல்லா பாத்திக்க. சரிம்மாக்கா. என்ன எல்லாரும் வாசல் நிக்கிறீங்க? வாங்க பூவாத்த பாட்டி, உங்ககிட்டயே சொல்லிட்டு போலான்னு தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன மக்கா? பூவாத்தா, ஏமாவா மாமியா வீட்டே கிளம்பிட்டா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லன்னு தான் காத்துட்டே நிக்க. என்ன மக்கா சொல்ற திடீர்னு மாமியா வீட்டே கிளம்புறேன்னு? ஆமா பாட்டியோ, நான் இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுல்ல. எப்படி இருந்தாலும் மாமியா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். கிளம்புறேன், போயிட்டு வரேன்னா. என்ன சிவகாமி, உன் மவ அவளே கிளம்பி நிக்க மாமியா வீட்டுக்கு போறேன்னு? ஆமா பூவாத்தா, என் மருமவா இப்ப என் மேல நல்ல பாசமா இருக்கல. அத பார்த்து பார்த்து இப்ப என் மவளுக்கு அவ மாமியா மேல நல்ல பாசம் வந்துட்டு அவளுக்கே புரிஞ்சுக்கிட்டு என்ன இருந்தாலும் இது அம்மைக்கு வீடு, நம்ம வீடு, நம்ம மாமியா வீடு தான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாத்திக்க. அதான் நானே என் மவகிட்ட கூட 2 நாள் இருந்துட்டு போமாக்கான்னு சொன்னேன். அதான் அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்பவே மாமியா வீட்டுக்கு கிளம்பணும்மா. எங்க மாமியார மாமனார எங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. வயசானவங்க, அவங்கள நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிக்க பாத்தீங்க. பரவாயில்லையா மேனகாவா இப்படி சொன்னா? ஆமா பூவாத்தா, எனக்கே ஆச்சரியமா இல்ல இருக்கு. எம்மவாளா இப்படி பேசியதுன்னு. சரி விடு, அவளுக்கே பொறுப்பு வந்துட்டுல, அவ போக்கிலேயே விட்டுறணும். சரி மக்கா, பார்த்து எடுத்து போயிட்டு வாயனா. சரி பூவாத்த பாட்டியோ. அப்புறம் மேனகா, நீ உன் மாமியா வீட்டுக்கு போனதும் மாமியா கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு விடுனா. பூவாத்த பாட்டி, நல்லா மாறிட்டீங்களே. வயிறு கலங்குது. ஏமா, போயிட்டு வரேன். பூவாத்த பாட்டி, போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. மக்கா, பத்திரமா போயிட்டு வா. ஆமா சிவகாமி, உன் மருமகன் அழுதுட்டே போன போல இருக்கு. அட அதுவா, அது ஆனந்த கண்ணீர். ஏமாவா இப்ப நல்லபடியா திருந்தி நல்ல பொறுப்பா பேசினா பாத்தியா? அத பார்த்து என் மருமகனுக்கு ஒரே சந்தோஷம் பாரு. அதான் ஆனந்த கண்ணீரை வடிச்சுட்டே போறாரு. அப்படியா? சரி சரி. என்ன சீலா, உன் மருமக இப்ப எப்படி இருக்கா? என்னக்கா ரொம்ப அக்கறை இப்ப என் மருமகளை பத்தி விசாரிக்க? அது ஒண்ணும் இல்ல, உன் மருமவா இங்க இருந்து போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதே. சரி, வீட்டுக்கு வந்துட்டாளா என்ன யாதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். அவ எங்க போனா? நான் இல்ல துரத்தி விட்டேன். அது எனக்கு தெரியும். சரி, வீட்டுக்கு வந்துட்டாளான்னு என்ன யாதுன்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். வந்துருவாளாவா? அவ என் வீட்டு நடு மிதிச்சிருவாளா? அதானே பார்த்தேன். அவன் ஏதாவது போன் பண்ணி மாமியாருக்கு மருமகளுக்கும் சமரசத்தை பண்ணி விட்டுருவான்ல நினைச்சேன். சீலா அதே கோபத்துல தான் இருக்கா. இப்படியே இருக்கட்டும். வண்டியில என்ன வேணுனே வா வான்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன தள்ளி போட்டு கொலை பண்ணக்கில்ல பார்த்தா அவளை நான் இந்த வீட்டு நடையில யார விட்டுவானா? ஆமா, அந்த மேனகாவுக்கு ரொம்ப தான் திமிரு கூடு போயிட்டு. ஏன்னா அவ வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணு இல்ல, அம்மாகாரி மைனிகாரி அண்ணன் எல்லாரும் செல்லம் கொடுத்து பாக்குறாங்க பாத்தியா? அதான் இவளும் திமிரு பிடிச்சு போய் உங்ககிட்ட நடந்துக்கிறா.
அவ திமிர அவ வீட்டுக்குள்ள ஆட்களோட வச்சிருக்கணும், என்கிட்ட எதுக்கு காட்டணும்? அதே திமிர என்கிட்ட காட்டினா இப்படிதான் வீட்டை விட்டு துரத்தி விடுவேன். சீலா, நீ தைரியசாலி. அதான் நீ ஓ மருமனை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்ட, அவளும் போயிட்டா. ஆனா என்ன பாரு, ஆனா எனக்கு வாச மருமம் அப்படியா? ஒரு நாளாவது அவ அம்மா வீட்டுக்கு போறாளா? நீ தானே கிடைக்க ஒரு நாளாவது என்னால நிம்மதியா தண்ணி குடிக்க முடியலையே. இங்க போ அங்க போ, ரேஷன் கடைக்கு போ, அத பண்ணு இத பண்ணுன்னு என்ன டார்ச்சர்ல பண்றா. என்ன செய்ய, நீ மருமனை துரத்தி விட்டுட்டு நீ வீட்டுல நிம்மதியா இருக்க. என்னால ஒரு நிமிஷம் கூட என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? ஆமாக்கா, நீ சொன்ன போல நான் இப்போதே நிம்மதியா இருக்கேன் பாத்திக்கா. அப்ப நீ உன் மருமனை வீட்டு நடைக்கு மேல ஏத்த மாட்ட, அப்படிதானே? ஆமா, அதுதானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்க்கா, நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இருமா, நீ நிம்மதியா இரு. ஆனா உன் மவனும் சேர்ந்துல மாமியா வீட்டுல போய் இருக்கான். இருக்கட்டங்கா, இங்க இருக்கும்போது ஃபுல்லா பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பான். அதான் உன் மாமியா வீட்டுக்கு உன் பொண்டாட்டி போற, அவ கூடயே நீ அங்க போய் இருந்துன்னு சொல்லிட்டேன். மாமியா வீட்டுல போய் இருந்து பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கட்டும். என்ன சொல்ல போறாங்க? வீட்டோட மருமன்னு சொல்ல போறாங்க. சொல்லிட்டு போட்டு, அதை கேட்கப்பட்டவன் அவன் தானே. நான் எங்க கேட்க போறேன்? நான் இங்க எல்லாம் இருக்கேன். பரவாயில்லையே சீலா, மோன வீட்டோட மருமனை அனுப்பி விட்டுட்டு இங்க இவ நிம்மதியா எல்லாம் இருக்கா, ஒரு செலவும் இல்லாம.